மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய் என்பர்களே, இப்போ சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆள் வரைக்குமே ஒரு காலத்தில் நான்லாம் படிச்சுட்டு இருக்க காலத்தில் உண்மையே சொல்கிறேன், நாங்கள் ஸ்டைலுக்காக தான் கண்ணாடி போடுவோம். கண்ணு தெரியலன்னா அப்போல்லாம் போட்டவங்க ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி அப்போல்லாம். இன்னைக்கு பார்த்தா சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்குமே வெளில இந்த எழுத்து வந்துடுச்சு, அந்த எழுத்து வந்துடுச்சு, தூரம் தெரிய மாட்டேது, கிட்டம் தெரிய மாட்டேதுன்னு அவ்வளவு வாழ்க்கையை மட்டப்படுத்தி கொண்டு விட்டார்கள். அது மட்டுமல்ல, நட்டப்படுத்தி கொண்டு விட்டார்கள் வாழ்க்கையை. கண் தெரியாத கோளாறு வந்து அப்ப இந்த கண்ணில் வந்து வரக்கூடிய அந்த பிரச்சனையை என்ன மாதிரி உணவு உட்கொண்டா சரியா போகும் அப்படின்னு இப்ப நம்ம பேச போறோம். வேற ஒண்ணுமே இல்லை அன்பர்களே, கருவேப்பிலை போதும். அந்த கருவேப்பிலை வந்து கண் வேப்பிலை என்று அதுக்கு பேர். கறியில போட்டு, அதாவது தாளிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்களா, அதனால அது கறி வேப்பிலையாக மாறியது. கறிக்கு இப்போ கறினா காய்கறிலாம் போட்டு தாளிக்கிறதுனால கறி வேப்பிலையாக மாறுது. கண் வேப்பிலையா பார்த்தீங்கன்னா கண்ணின் சாயல் அதில் இருக்கும், கண் மாதிரி தான் அது இருக்கும். என்னைக்குமே ஒரு காயா இருக்கட்டும் இலையா இருக்கட்டும், அது எந்த தன்மையை ஒத்துருக்கோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கு ஒரு எது இருக்கோ அதுக்கு உரியதுன்னு நீங்க எடுத்துக்கணும் என்னைக்குமே. இப்ப பரங்கிக்காய் எடுத்தீங்கன்னா, பூசணிக்காய பரங்கிக்காய் எடுத்தீங்கன்னா உங்க வயிறு சம்பந்தமானதுன்னு நீங்க எடுத்துக்கணும். வயிறு சம்பந்தமான விஷயத்துக்குலாம் அது அந்த மாதிரி. அப்ப கறிவேப்பிலை என்பது கண். அழகா ஒரு கறிவேப்பிலை எடுத்து அப்படி வச்சீங்கன்னா ஒரு அழகான கண்ணினுடைய சாயல் இருக்கு அதுல. அப்படியாங்க, அடடே என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உண்மைதான். இந்த கறிவேப்பிலையை வச்சுக்கிட்டு கண்களை அழகுபடுத்தி கொள்ள முடியும். எப்படி, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னா, எல்லோருக்கும் ஒரு அற்புதமான விஷயம் சொல்றேன். இது மாதிரி செஞ்சு பாருங்க, உண்மையாகவே ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் உங்களுக்கு. ஆனா அந்த மதிய உணவை உட்கொள்ளக்கூடாது நீங்க. அந்த மாதிரி ஆனா ஒண்ணு செய்யலாம், நீங்க 11 மணிக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த 11 மணிக்கு எடுத்தீங்கன்னா 2 மணிக்கு தான் சாப்பிடணும். ஒரு 2 மணி நேரம் இடைவெளி விட்டுறணும். இது யாருக்குன்னா, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இது மாதிரி செய்யக்கூடாது. முன்கூட்டியே சொல்லிடுறேன், ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இது ஆகாது. சரி, மற்றவங்க யாருக்குங்க இது ஆகும்? இளநீர் எடுத்துக்கணும். அதுல வந்து இனிப்பான இளநீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தாராளமா நீங்க எடுத்துக்கலாம், அதுவும் தப்பே கிடையாது. இந்த சுகர் கம்ப்ளைண்ட் ரொம்ப பயந்தவர்கள், ஐயோ இனிப்பு இருக்கு, ஏன்னா இவங்க மனசுலயே பயந்துக்குவாங்க. அவங்க துவர்ப்பான, அதாவது என்னன்னா பருப்பே உள்ள வைக்காத இளநீ, அது துவர்ப்பா இருக்கும், அந்த மாதிரி தண்ணி அவங்க எடுத்துக்கலாம். இந்த கண்ணுக்கு நான் சொல்லக்கூடிய மருந்தல்ல பிருந்து, கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அரைச்சிடணும். மைய நல்ல தலையா எடுத்து நல்லா அரைச்சு அதை அந்த இளநீர்ல கலக்கிடணும். அதாவது இளநீர் நிறைய இருந்துச்சுன்னா எல்லாமே கலக்கணும்னு நான் சொல்ல, அந்த நீங்க ஒரு கைப்பிடி எடுத்து அரைக்கும் போது ஒரு உருண்டை தேரும். அந்த உருண்டைய ஒரு 1/2 டம்ளர் இளநீர்ல நல்லா கலந்து இது பண்ணி குடிச்சிட்டு மிச்ச இளநீரை அப்படியே குடிச்சிடணும். இது தொடர்ந்து நீங்க 48 நாள் நீங்க பண்ணீங்கனால அப்படி ஒரு சிறப்பான உங்களுக்கு கண் பார்வை. இது பகல் 11 மணிக்கு நான் பண்ண சொல்றேன். அதே மாதிரி நீங்க வந்து மாலை 3 மணி அப்படின்னா கேரட் ஜூஸ், கேரட் கண் வந்து தெளிவா தெரியறதுக்கு. இந்த மீன் சாப்பிடலாம், நீங்க மீனுங்கிறீங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. கேரட் ஜூஸ்ல சர்க்கரை போடக்கூடாது. இயற்கையா அப்படியே கேரட்டை அரைச்சு அந்த கேரட் ஜூஸ் 3 மணிக்கு அதுல வந்து 3 மிளகு சேர்க்கணும். அதான் முக்கியம், 3 மிளகு அதில் சேர்த்துக்கணும். இதை தொடர்ந்து 48 நாள் கடைபிடிக்கணும். இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிறுகீரை, அரைக்கீரை இதை அவசியமாக உட்கொள்ளணும். பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் ஒரு 48 நாள் விடாம சாப்பிட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் பார்வை சிறப்பாக, இன்னும் சொல்லப்போனா கண்ணாடியை கழட்டி வீசுற அளவுக்கு வந்துடும். புரியுதா? ஆகவே என்பர்களே, இப்படி செய்து
அப்படி அந்த கண் பார்வையை மிகைப்படுத்தி அற்புதமாக வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.